இறுதிக்கட்டத்தை நெருங்கிய வுமன்ஸ் பிரீமியர் லீக் யாரு ஃபைனல்ஸுக்கு போனா, என்னைக்கு ஏது மேட்ச் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோல சொல்றேன் வாங்க. எஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லுக்கு நிகரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வுமன்ஸ் பிரீமியர் லீக்கும் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஆனா என்ன 5 டீம் தான். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபைனல்ஸ் டைரக்ட் ஃபைனலிஸ்ட்டா ஆயிட்டாங்க. டேபிள் டாப் இருக்கிறதுனால. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எலிமினேட்டர் ரவுண்ட் நேத்து நடந்தது. அதுல மும்பை இந்தியன்ஸுக்கும் குஜராத் ஜெயண்ட்ஸுக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச். ஸோ இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டெல்லி கூட ஃபைனல்ஸ் மோதுவாங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, டாஸ் வின் பண்ண குஜராத் ஜெயண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேட்டிங் ஆட போறது இல்லை, போலிங் போட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஓப்பனிங் மும்பை இந்தியன்ஸ் தான் இறங்குனாங்க. மேத்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா, யஷிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேட்டிங் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும். 15 ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா யஷிதா காலி. ஸோ அதை தொடர்ந்து வந்து நேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 77 ரன், கூடவும் இல்ல குறையவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடினாங்க. மேத்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 பாலுக்கு 77 ரன், நேட் வந்து பார்த்தீங்கன்னா 41 பாலுக்கு 77 ரன் அப்படின்னு அடிக்க, கேப்டன் ஹர்மத் பிரீத் கவுர் வந்து பார்த்தீங்கன்னா 12 பால் கடைசியில் வந்து ஒரு சூப்பரான நாக் வந்து 36 ரன் அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டா. ஸோ ஓவராலா 20 ஓவருக்கு 213 ரன் 4 விக்கெட் அப்படின்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத் ஜெயண்ட்ஸ் வந்து அதை வந்து பீட் பண்ணி நல்லா பயங்கரமா ஆடுவாங்களான்னு எதிர்பார்த்து பட்டதுன்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆரம்பமே அவங்களுக்கு வந்து அதிர்ச்சி. மோனி 6 ரன்ல காலி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிப்சனே வந்து பார்த்தீங்கன்னா 24 பாலுக்கு 34 ரன் அடிச்சு நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஹேர்லன்னு 8 ரன் காலி பண்ணிட்டாங்க. கேப்டன் கார்ட்னர் 8 ரன் காலி பண்ணிட்டாங்க. வேற லெவல் பவுலிங் போட்டாங்கன்னே சொல்லலாம் மும்பை. ஸோ கிப்சன் வந்து பார்த்தீங்கன்னா 34 ரன் காலி பண்ணா. அதுக்கப்புறம் யாராச்சும் ஒரு 2 பேர் பார்ட்னர்ஷிப் அமைச்சு தாங்களே அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரிச்ஃபீல்டும் பர்த்தியும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்கன்னு சொல்லலாம். 20 பாலுக்கு ஆளுக்கு தட்டி தட்டி அடிச்சாங்கன்னே சொல்லலாம். ஆனா வந்து அது பெரிதும் கை கொடுக்கல கடைசி நேரத்துலன்னே சொல்லலாம். 2 பேர் விக்கெட்டும் எடுக்க, அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன்ஷிக்கும் 17 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. தனுஜாவும் 16 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. ஓவராலா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விக்கெட்டையும் பறி கொடுத்து கடைசி ஓவர்ல 10 விக்கெட்டையும் பறி கொடுத்து 166 ரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயண்ட்ஸால எடுக்க முடியும். ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் டீம் into தி உமன்ஸ் பிரீமியர் லீக் ஃபைனல் 2025 சொல்லலாம். 47 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டாங்க. ஸோ வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸும் ஜெயிக்கிறவங்கள கேட்பீங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸும் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் மோதுறாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த 2025 கப்பு கிடைக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.